ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. மகா காளேஸ்வரரே போற்றி, ஆதி சிவனாரே போற்றி, ஆதி சக்தியே போற்றி, ஆதி மூல கணபதியே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 49 தினங்களுக்கு நம்ம உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்துகின்ற பயிற்சிகளை எல்லாம் நம்ம அழகாக நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். அகத்தியர் ஐயா இது ஒரு தொடர் செயலாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி நாம தினமும் நம்ம வாழ்நாளின் இறுதி வரை நம்ம உணவு ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம், தண்ணி குடிச்சுட்டே இருக்கோம், உடல் தூய்மை, குளிக்கிறோம், உறக்கம், இதெல்லாம் எப்படி பிறந்த முதல் நாள் முதல் இறுதி நாள் வரை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறதோ, அதே போன்று அன்றன்று உடலில் சேருகின்ற எல்லா விதமான கழிவுகள், உண்ணுவதினால் உருவாகும் கழிவுகள் மட்டும் அல்ல, நமது எண்ணங்களினால், சொற்களினால், ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களினால் உருவாகக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமது உடற் சக்கரங்களில் தான் சென்று சேர்கின்றது. அவற்றை அவ்வப்பொழுது நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அகத்தியர் ஐயா வலியுறுத்தி கூறுகிறார். எப்படி முதல் தினத்திலிருந்து நமது ஆன்மாவில் இறங்கி, உயிரில் இறங்கி, உடலில் இறங்கி முழுமையாக பணியாற்றி கொண்டிருப்பவர் நமது அன்பு சத்குரு அகத்திய மகர்ஷிகள் ஐயா தான். எல்லாருக்குமே தெரியும். அனைத்து தெய்வங்களின் துணையினையும் அவர் வரமாக வேண்டி பெற்று நமக்கு இப்பொழுது அற்புதமான செயல்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். சத்குரு அகத்திய மகர்ஷிகள் கூறுவது என்ன அப்படின்னா, உங்களுடைய உடற்சக்கரங்களை இந்த தருணத்திலேயே விரைந்து தூய்மையுறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மிகப்பெரிய ஆற்றல்கள் நமக்கு அருளப்பட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முடிவான விஷயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. தெய்வங்கள் எல்லாமே ஆதிசக்தியினுடைய ஒடுங்குகின்ற அந்த அற்புதமான ஆற்றல்களை நமக்கு அருள போகிறார்கள். அந்த ஆற்றல்களை எல்லாம் நாம சேமித்து வைத்து பலருக்கும் பிரயோகம் ஆகும் வண்ணம் நாம் செயலாற்ற போகின்றோம். அனைவருக்கும் உதவுவதற்காகவே நாம எல்லாருமே உருவாக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எல்லாரும் தெளிவாக மனதினில் ஏற்றுக்கொள்வோமாக. ஏன்னா தொடர் செயலாக அப்படியே விட்டுட்டா நம்ம எங்க மீண்டும் கழிவுகளை சேர்த்து நமது எண்ணங்கள்லாம் மாறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பயம். தொடர்ந்து செய்க செய்க, உடலை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும்னு பழமொழி சொல்லுவாங்க. நம்மளுடைய தேகம் ரொம்ப தூய்மையாக அனுதினமும் நாம செய்கிற அந்த வேலைகளையே நாம் சீராக செய்தாலே பெரிய பலன் உண்டு. மேலும் அகத்தியர் ஐயா அருளக்கூடிய மிக உன்னதமான பணிகளை எல்லாம் நம்ம ஏற்க இருக்கிறதுனால நம்ம தேகத்தை தொடர் செயலாக ஐயா தூய்மையுறுத்துறார். நம்ம எல்லாருமே முன்னாடியே பார்த்தோம். நம்ம உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. மேலும் அதை எப்படி ஒவ்வொரு தேகத்திலும் 7 சக்கரமாக 35 சக்கரங்கள் இருக்கிறது. மேலும் எப்படி இந்த 35 சக்கரங்களையும் நம்ம 5 தேகங்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா எப்படி 175 சக்கரங்கள் வருது. அது எப்படி மீண்டும் ஆற்றல் கலப்புகளை நிகழ்த்தி 1225 இதெல்லாம் முதல் வகுப்புலயே நம்ம பார்த்தோம். இத்தனை சக்கரங்கள் நமது உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. சக்கரங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உடலில் சுரக்கக்கூடிய அமில ஆற்றல்கள், கெமிக்கல்ஸ், ரசாயனம், எப்படி வேணா பேர் சொல்லலாம். அவை ஒவ்வொன்றும் தான் நமக்கு பூரண ஆற்றலாக தேகத்திற்கு உதவுகிறது. இந்த தேகம் என்பது எப்பேற்பட்டது அப்படிங்கறத அணுவாக ஐயா உணர்த்திக்கிட்டே வரார். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஊனுடல் ஆலயம் சொல்லியிருக்காங்க. இந்த தேகத்திற்குள்ள எப்படி நம்ம அறிவுல ஒரு 5% 10% தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய நரம்பிழைகள், அற்புதமான நரம்பிழைகள் இருக்கு, அற்புதமான ரசாயனங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல்கள், சக்தி நிலைகள் இருக்கு, எத்தனையோ நாடிகள் இயக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஐயா சொல்லிக்கிட்டே வராரு. இந்த நாடிகள் எல்லாம் நமது தேகத்தில் தான் இருக்கிறது. மூலாதாரத்தில் துவங்கி நம்ம கால்ல இருந்து துவங்கிதான் மேல சிரசு வரைக்கும் எல்லா நரம்பிழைகளும் செல்கிறது. இந்த பாத சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க. அந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். அத்தனை உறுப்புகளும் இந்த கால் பாதத்துல அந்த நரம்பிழைகளின் மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல பாதத்தை அழுத்துனா
அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும், இருதயம் எப்படி இயங்குகிறது, முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கு, கழுத்து எப்படி இருக்கு, லங்ஸ் எப்படி இயங்குது, கல்லீரல், மண்ணீரல், ஒன்றும் எந்த பாதத்துல எந்த இடத்தை தொட்டால் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நரம்பு இழை எப்படி இதோட கனெக்ட் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு இயங்குது, அது அழுத்தும் பொழுது நமக்கு வலிக்குது ரொம்ப அப்படின்னா அங்க நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இதனால எதற்காக மீண்டும் மீண்டும் அவங்க சொல்றாங்கன்னா, அடிப்படை பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேகம். தேகம் கடைசி நாள் வரைக்கும், வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் நமக்கு பொலிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது எல்லாருமே உடற்பயிற்சிகளின் மூலமும் நல்ல சாத்வீகமான ஆகாரங்களின் மூலம் அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சத்தியயுக வாசிகளாக இருப்பது, ஒரு ஆன்மா மலர்ந்தால் எண்ணற்ற ஆன்மாக்கள் மலரும், ஒரு தேகம் மலர்ந்தால் எண்ணற்ற தேகங்கள் மலரும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை இந்த உலகத்திற்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புத தேகமாக நமது தேகத்தை உருமாற்றி தந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய சத்குரு ஐயாவினுடைய பெரிய ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சிக்கிறது. அதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். ஒரு ஆன்மாவினை கூட அழிவுற விடக்கூடாது. எல்லா ஆன்மாக்களும் பாதாள லோகம் நோக்கி பயணிக்கின்ற ஆன்மாக்களையும் ஈர்த்து விட வேண்டும் தான் அவரு பாதாள லோகம் வரைக்கும் சென்று பயணித்து, நமது தேகத்தில் உள்ள பாதாள லோகம் மூலாதாரம் வரைக்கும் சென்று பயணித்து நிறைய வேலைகள் செய்யறாரு. மேலும் பூமி கிரகத்துக்குள்ளேயும் பாதாள லோகத்துல போய் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்காரு. பிரபஞ்சத்துல துவங்கி பூமியினுடைய மத்தியில் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே இப்ப உணர ஆரம்பிச்சுட்டாங்க, சத்திய யுகம் பிறந்து விட்டது. ஏன்னா எங்கேயுமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. நல்ல மனிதர்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நிறைய நிறைய தீயவை அழியறதும் நல்லவை மேம்பட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு சாட்சி, சத்தியயுகம் பிறந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. நாம சத்தியயுக வாசிகள் அப்படிங்கிறது சாட்சி யாருன்னா நாம தான். அத நாம தான் உணர்ந்துக்கணும். நமது தேகம் எப்படி இருக்கு, நமது உணர்வுகள் எப்படி இருக்கு, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்குது, அப்படியே தேன் கலந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அன்பில் அப்படியே மூழ்கிய வார்த்தைகளா. ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் ஏங்கணும். அந்த மாதிரி நிறைய வேண்டாததெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு, இப்பவே நிறைய பேரு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நிறைய டிவோட்டிஸ் கூட நம்ம இந்த பயிற்சிகளை மேற்கொண்டவர்களோட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 ரொம்ப ஆனந்தமா இருந்தது. எந்த அளவுக்கு உணர்வு நிலைகள்ல உயர்ந்து இருக்காங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எப்படியாவது இந்த பயிற்சிகளை செய்யணும். 2 விஷயம் கண்டுபிடிச்சேன். தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துகிட்டேன். ஒண்ணு, ஐயா சொல்றாரு செஞ்சிடணும், அவ்வளவுதான். அது எப்படி இருந்தாலும் செய்வோம். ஒரு அம்மா பயிற்சிகளை ஆபீஸ்ல பாத்ரூம்ல நின்று நான் செஞ்சேன், தூப்பு கரணம் போட்டேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது நிஜமாவே நாமெல்லாம் என்ன நல்ல ஃப்ரீ டைம் நம்மளுக்கு கொடுத்துதான் ஐயா பண்ண வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது. அது மாதிரி சில பேர் ஐயா சொன்னாங்க செஞ்சிடுறேன் அப்படின்னு. சில பேர் உணர்ந்து 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 அப்படியே தப்பாம 343 தடவைகளும் உணர்வு நிலையில இருந்து செய்து, அதன் மூலம் என்னெல்லாம் நடந்தது, உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, வெளி வாழ்க்கையில என்ன நடந்தது, எப்படி ஒவ்வொருத்தரும் கூட இருக்கிறவங்க இயங்கினாங்க, எப்படி சூழல் மாற்றம் அடைந்தது, அதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு புரிதல். ஏன்னா நமக்கு நடக்கிறதா, எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் என்னால உணர்ந்து சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு, எப்படி எல்லாம் இந்த பயிற்சிகள் பலன் அளித்திருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயா ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு பௌர்ணமி. இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாரும் நிலாவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச பிரமாத எல்லாரும் போய் நிலாவை பார்த்து முழு நிலவு வணங்கி விட்டு வரணும். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு நாள், எல்லாருக்குமே தெரியும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி வந்ததுனால முருகப்பெருமானுக்கு, ஞான தண்டாயுதபாணிக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லா முருகர் கோயில்களையும் நிறைய விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமது தலைமை சுரபி என்கின்ற பிட்யூட்டரி சுரபியாக அறிவு அணுக்களை அனுதினமும் உற்பத்தி செய்கின்ற ஒரு பேராற்றலாக விளங்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணிக்கும் இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு அன்பு வணக்கம், நமஸ்காரம், பக்தியோடு நம்ம எல்லாரும் தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு பேசுவதற்கு செய்திகளை நம்ம சத்குரு ஐயா கிட்ட வாங்குறதுக்காக உட்கார்ந்த பொழுது சத்குரு ஐயா அற்புதமா ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதை முடிக்கும் பொழுதே ஆதிமூல கணபதியிடம்
கேளு அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது ஆதி மூல கணபதி, அவர்தான் 48 தினங்களுக்கு மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்துவதற்கான ஆற்றல்களை கொடுக்க போகிறார்னு கணபதியாரை தொழுது போற்றி அவரிடமும் ஒரு அருளுரையை வாங்கிய பொழுதே அவர் வந்து எனக்கு என்னுடைய தம்பியும் உதவ போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உடனேயே முருகப்பெருமானும் தோன்றி ஒரு சின்ன அருளுரையை கொடுத்திருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் அதுல புதிஞ்சிருக்கு. கொஞ்சம் சின்னதா கொடுத்திருந்தாலும் அதுல எவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஞான தண்டாயுதபாணி முருகப்பெருமான் வந்து அற்புதமான வேத நூல்களை கொடுத்து அப்படியே முழுகி முழுகி எனக்குள்ளே கரைஞ்சு இருந்த ஒரு அற்புதமான நாட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஞாபகம் வந்தது. முருகப்பெருமானுக்கு வந்து மனப்பூர்வமான அந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு இந்த மூலாதார சக்கரத்தை 48 தினங்களும் தூய்மையுறுத்தக்கூடிய பயிற்சிகளை நாம் ஏன் ஏற்க வேண்டும், எதற்காக ஏற்க வேண்டும், எப்படி ஏற்க வேண்டும், அதன் பலன் என்ன, அதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலும் நாம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா விநாயக பெருமானே சொல்லியிருக்காரு, தொடர்ந்து நானு சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னு. அதற்கேற்ற மாதிரி முருகப்பெருமானும் எனது சகோதரருக்கு உதவி செய்யும் பொருட்டு நானும் மூலாதார சக்கரத்தை தூய்மையுறுத்த உதவுறேன். மேலும் பேரறிவு கொண்ட அந்த அணுக்களை எல்லாருக்கும் நானு உற்பத்தி செய்யறதுக்கும் உதவுறேன். ஒவ்வொருத்தர் அறிவும் பேரறிவாக மாற்றம் அடைவதற்கு உரித்தான ஆற்றல்களை வழங்குறேன் அப்படின்னு ஒரு அருளுரை கொடுத்திருக்காங்க. மிகவும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானும் இணைந்து மூலாதார சக்கரத்தை நமக்கு இப்போ தூய்மைப்படுத்த போறாங்க. நாம நினைக்கலாம் இல்லையா, இது என்ன இப்பதானே 49 நாள் பயிற்சிகளை நினைச்சோம் முடிச்சோம், இப்பதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொடர்ந்து முடிச்சோம், திருப்பி உடனே செய்யணுமான்னு. ஆனா அதனுடைய பலன் என்னன்னா, அதாவது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரே நாள்ல பலன் கிடைக்கும், சில விஷயங்கள் மாச கணக்குல. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்தினையும் 12 ஆண்டுகள் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருந்தா நம்ம தேவா ஐயா கூட சொல்லியிருந்தாரு. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு சுருக்கமா கொடுக்க முடியுமோ ஐயா வந்து அவ்வளவு அற்புதமா அவங்களே இறங்கி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இந்த அருளுரையிலே ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த 343 தினங்களும் எப்படி பயிற்சியை ஏற்க வேண்டும். ஒரு மண்டல காலத்திற்கு நாம தினமும் காலை மாலை 2 வேளைகளும் அல்லது காலை வேலை மட்டுமே செய்தாலும் நல்லது. இந்த வாயு தேகத்துக்கு உரித்தான 21 முறை பயிற்சிகளை நம்ம மேற்கொள்வோம் இல்லைங்களா, அந்த பயிற்சிகளையே 48 தினங்களும். ஏன்னா நீங்க ஒரு முறை தானே பண்றீங்க, அதனால எது அதிகமா இருக்கோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 21 தோப்பு கரணத்தை நீங்க போட்டுக்கிட்டே வாங்கலேன், 48வது நாள் எளிதாக உங்களுக்கு ஒரு 108 தோப்பு கரணம் கூட போட முடியும். நான் வந்து முன்னாடி ஒரு பயிற்சியாகவே இதை எடுத்து பண்ணேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி மெல்ல மெல்ல இந்த தோப்புக்கரண பயிற்சியை வந்து ஒரு 10, 11ன்னு ஒரு வாரம் போடுறது. அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 21 போடுறது. ஏன்னா முதல்ல நிறைய போட்டோம்னா கால் எல்லாம் புடிச்சுக்கும். அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு ஒரு 2, 3 மாசம் இருக்கும். 3, 4 மந்த்ஸ் கூட இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து நான் 108 தோப்புக்கரணம் போட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்னைக்கு வந்து அப்படி ஒரு ஆனந்தம், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு ஆனந்தம். 108 தோப்புக்கரணம் போடுற அளவுக்கு நம்ம தேகம் வந்து இவ்வளவு பொலிவாக இருக்கிறதுன்னு ஐயாக்கு நன்றி சொல்லி. இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னாக்கா, தோப்பு கரணம் 1 மட்டும் 108 முறை நம்ம வந்து தினமுமே போட்டுட்டு வந்தோம்னா வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு வெளிநாடுகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இது மூலாதாரத்தில் துவங்கி அனைத்து சக்கரங்களையுமே ரொம்ப அருமையாக இது இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு யோக பயிற்சி தான் இந்த தோப்புக்கரண பயிற்சி. இத செய்ய முடியாதவங்க, என்னால தோப்புக்கரணமே போட முடியாதுன்னா நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நான் சொல்லல, அகத்தியரையாவும் ஆதிமூல கணபதியும் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு உட்கார முடியுது அப்படின்னு பாருங்க. இப்படி காதுல கை பிடிச்சிட்டு லைட்டா உட்கார்ந்து எழுந்துங்க. 21 தடவை ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்சியஸா ரொம்ப விழிப்புணர்வோட அடுத்த நாள், நேத்துக்கு 1 இன்ச்சு உட்கார்ந்தீங்களா, 2 இன்ச்சு உட்கார்ந்தீங்களா, 1 ஜான் அளவு உட்கார்ந்தீங்களா, 1 இன்ச்சு கூட உட்காருங்க. அடுத்த நாள் நம்ம 48 தினங்கள் செய்ய போறோம். நீங்க வேணா பாருங்க, 48வது தினம் முடியும் பொழுது பர்ஃபெக்டா 21 முறை யாருக்கெல்லாம் சுத்தமாக தோப்புக்கரணமே போட முடியாதுன்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இது நிகழும். இது நிகழும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் பெருகும் பாருங்க. ஆகா, நமது தேகமும் பொலிவா இருக்கு. ஏன்னா உடல்ல நீங்க ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட எந்த ஒரு இயக்கமே நம்மளால சரியா பண்ண முடியாது. ஒரு ஜலதோஷம், ஒரு தலைவலி, ஒரு சின்ன காய்ச்சல்லாம் நம்மளால மூளையே வேலை செய்யாது, அமைதியா படுக்கணும்னு தோணும். ஆனா அந்த உடல் வந்து என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த யோக பயிற்சிகள் மிகவும் அவசியம்.
அதோடு சேர்த்து தியான பயிற்சிகளும் மிகவும் அவசியம். ஏன்னா ஒரு பயிற்சியை செய்துட்டு உடனே ஓடிடக்கூடாது. உட்கார்ந்து அந்த பயிற்சி உள்ள என்ன வேலை பண்ணிருக்கு, அதோட ரிசல்ட் என்ன, பலன் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முக்கியமாகவே இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் உணர்ந்து பார்த்ததுல இப்ப ஆலயங்களுக்கு எல்லாம் சென்றோம்னா நம்ம அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், உடனே ஓடி வந்துருவோம். எல்லாருமே சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும். ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அந்த ஆற்றல் பரிமாற்றத்தை உணர்வதற்காக தான் நாம அங்கே அமர்ந்து சிறிது நேரம் கழித்து கோயில இருந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அனுதினமும் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு பயிற்சிகளும் முடிந்த பின்னர் அமைதியாக அமர்ந்து அந்த சுவாச பயிற்சியோ மற்ற தியான பயிற்சிகளையோ ஏற்கும் பொழுது அன்னன்னைக்கு ரிசல்ட் என்னன்னு அன்னன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கை வலிக்கும், கால் வலிக்கும், நீட்டனு போல இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல உணர்ந்து சொல்றேன். எல்லாருடைய அனுபவம் இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து நீங்க ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது இப்படி முதுகு தண்டவடத்தை நிமிர்த்தி உட்கார்ந்து 24 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம் சொல்லக்கூடிய 5 நாழிகைகள் நேரத்திற்கு எளிதாக நம்மளால அமைதியா உட்கார முடியும். ஃபர்ஸ்ட் சிந்தனை எங்கேயாவது போகட்டும், கை கால் ஏதாவது பண்ணட்டும், ஆனா அசையாம முதுகு தண்டவடத்தை எங்கேயும் சாய்க்காம செவுத்தெல்லாம் அழகா இப்படி நிமிர்ந்து 5 நாழிகைகள் சொல்லக்கூடிய 2 மணி நேரம் உங்களால உட்கார முடிஞ்சா அது மிகப்பெரிய சக்சஸா இருக்கும். மூலாதாரம் வலுவடைந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாகவே இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யாரும் தவற விடாதீங்க. தினமும் காலையில ஒரு முறை அவசியம். உங்களால முடியலையா, மத்தியானம், சாயந்தரம் எந்த ஒரு நேரமாவது ஒரு முறை இந்த பயிற்சிகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயிற்சிகளை அவசியம் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அகத்தியரையா எல்லாருக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கணும்னு பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னாக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காட்டு தீயை போல பரவும் ஆதிசக்தி அன்னை குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மதங்களை கடந்து, தெய்வ வழிபாடுகளை கடந்து, இது உள்ள சத்தியத்தை மட்டும், அந்த எசன்ஸ் ஆஃப் த மெசேஜ் அதை மட்டும் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அகத்தியரையா ஒரு அற்புதமா விஷயம் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி அப்படின்னு சொல்லி துவங்க சொன்ன எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல்களில் இருந்துதான் அனைத்து தெய்வங்களின் ஆற்றல்களுமே உதித்தது. அந்த தெய்வ ஆற்றல்கள் தான் நமக்குள்ள மூலாதாரமாகவும் ஒவ்வொரு சக்கரமாகவும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய உதவியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எது மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மூலம். மூலத்திலிருந்தே டைரக்டா ஆற்றல்களை பெற்று எல்லாரும் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருக்கும் எந்த விதமான ஒரு மனக்குழப்பங்களும் இல்லாமல், எந்த மதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க கூடியவர்களா இருந்தாலும், இறைவனையே நம்பாதவர்களாக இருந்தாலும், உங்களுடைய தேகம் பொலிவா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருக்கும், இன்ப துன்ப நிலைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இதை செய்வாங்க. அதுதான் நடக்க போகுது. உண்மையும் அதுதான், சத்தியம் அதுதான். இதை செய்து முடித்த பிறகு பார்த்தோன்னா பூரண மன அமைதி. நீங்களே பாருங்களேன், ஒரு பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு தியானத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து எழுந்து டக்குன்னு ஓடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. அதுல இருந்து விடுபடவே மனசு வராது. விட்டுட்டு போகணுமா அப்படின்ற ஒரு உணர்வு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான். ஏன்னா அந்த ஒரு மன அமைதியை நிறைவை குடிக்கக்கூடியது தேகத்திற்கான யோக பயிற்சிகளும் மற்றும் இந்த தியான பயிற்சிகளும். அதனால எல்லாருமே அவசியமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல்களோடு டைரக்டா கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பயிற்சிகளை அவசியம் ஏற்கணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, இன்றைக்கு அந்த நிலவை பார்த்து விட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. முதல் குழுவினர் இப்படி ஆரம்பிக்கட்டும். அப்புறம் யார் வேணா என்னைக்கு வேணா ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சு 343 நாட்கள் அவங்க தொடர்ந்து செய்யலாம். இப்போ ஒரு வாரம் கழிச்சுதான் சில பேருக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது, ஒரு மாசம் கழிச்சுதான் இந்த மெசேஜ் கிடைக்குது. செய்யணும்னு நினைக்கிறாங்களா, என்னைக்கு வேணாலும் அவங்க துவங்கி கொள்ளலாம். இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வைகாசி விசாக முருகப்பெருமானுடைய அகத்தியரையாவுடைய குரு இல்லையா, முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். அவருடைய ஆற்றல்கள் பரிபூரணமாக இங்கே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத தினம். மேலும் ஆதி மூல கணபதியும் தன்னுடைய ஆற்றல்களை பொழிந்து இந்த மூலாதார சக்கரத்திற்கு தூய்மை உறுத்துவதற்கு ஆற்றலை வழங்க போறார் இல்லைங்களா. அதனால ஐயா சொல்லியிருக்காரு, இந்த ஃபர்ஸ்ட் துவங்கிறது எப்பவுமே துவக்கம் அப்படிங்கிறது பிள்ளையார் சுழி போட்டு துவங்கிறது ஒரு நல்ல 4 கிழமை பார்த்து அற்புதமா நம்ம துவங்கும் இல்லையா. அந்த மாதிரி ஏன்னா இது ஓராண்டுகள், கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு விடாமுயற்சியோடு நாம் மேற்கொள்ள போகின்ற ஒரு அற்புத பயிற்சி. நீங்க காலையில 6 மணிக்கு முடியலனாலும் கொஞ்சம் முன்னவோ பின்னவோ
எந்த டைம் உங்களுக்கு வசதியோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா இதை செய்தே தீர்வேன். ஒரு நாள் கூட நம்ம தண்ணி குடிக்காமலோ உணவு சாப்பிடாமலோ நம்ம இருந்தது இல்லையா? இருந்தது இல்ல. அதே மாதிரி இதையும் நான் அப்படித்தான் செய்வேன். ஒரு வைராகிய பக்தியோடு இதை நம்ம எல்லாரும் இந்த பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அகத்தியர் ஐயா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அகத்தியர் ஐயா கொடுத்திருக்கிற அந்த அருளுரையை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமா இருந்தது. கண்கள்லாம் கலங்கிடுச்சு ஒரு நிமிஷம். எவ்வளவு கருணை இருந்தா இவ்வளவு சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்க. அது மாதிரி பெசஞ்சு சாதத்தை குழைய அப்படியே வாயில வச்சு அந்த குழந்தை முழுங்குற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு அருளுரையும் கொடுத்து, ஆற்றலும் கொடுத்து, ஊக்கமும் கொடுத்து, உற்சாகமும் கொடுத்து, நம்மள செய்ய வச்சு, நம்மளுடைய தேகம் இந்த உடல் நல்லா இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? நமக்குதான் பிரயோஜனம். ஆனா அதையும் அவர்களே பார்க்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய கருணை, அதுதான் தெய்வத்திற்கான அந்த கருணை நிலை. அந்த கருணை வாயில் நமக்கும் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெய்வத்திற்கே உரித்தான கருணையினை ஒரு நாளாவது அனுபவிச்சு பார்க்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஆவலாகவும் இருக்கும். இப்ப அகத்தியர் ஐயாவினுடைய அருளுரையை பார்க்கலாம். சத்குரு ஸ்ரீ மகா அகத்தியரை போற்றி போற்றி. மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்போருக்கான உன்னத அருளுரை. ஈசனின் பேரொளியினையும் பேரோசை எனும் சக்தி நிலைகளையும் தொழுது சில சத்தியங்களை உணர்த்திட விழைகின்றேன். 5 சத்தியங்கள் வெளிப்படும் காலம் உதித்தது என்றே அனைவரும் உணருங்கள். முதல் சத்தியம் ஆழ்ந்த நம்பிக்கை. 2ஆம் சத்தியம் ஆழ்ந்த சரணாகதம். 3ஆம் சத்தியம் ஆழ்ந்த தேக அடித்தளம். 4ஆம் சத்தியம் ஆழ்ந்த விழிப்புணர்வு. 5ஆம் சத்தியம் ஆழ்ந்த விடுதலை எனும் சத்தியம். இந்த 5 சத்தியங்களை முதல்ல ஐயா டக் டக் டக்குன்னு சொல்லிட்டாரு. 5 சத்தியங்களை எழுதின பிறகு என்ன சொல்ல வராருன்னு ஒரு நிமிஷம் புரியல. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு புரியாதன்மை என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ளேந்து வந்தது பாருங்க. அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகட இது புரியலையா, இது புரியலையா, இதுதான் அப்படின்னு ஒரே ஒரு வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 1 மினிட் கூட இருக்காது. என்னது ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்மளுக்கு புரியும். டக்குன்னு உடனே சொல்றாரு ஆழ்ந்த நம்பிக்கை. அதான் விடாமுயற்சி. ஆழ்ந்த சரணாகதமா அப்படின்னா பலனை எதிர்பார்க்காத நிலை. அது மாதிரி அந்த ஒரு சிம்பிள் ஒரு வேர்டுக்கு அது டெபினிஷன் கொடுக்குற மாதிரி, அதனுடைய பொருள் கொடுக்குற மாதிரி, ஒரு சின்ன ஈஸியான புரிதலை கொடுக்குற மாதிரி, இதான் அது, இதுதான் அது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே மெய் சிலிர்க்க வைத்தாரு. அந்த அந்த உணர்வு உள்ள அகத்தியர் ஐயாவுடைய உணர்வு பூரணமா அப்படியே உள்ள இறங்குனதை அப்ப உணர முடிஞ்சது. அதை இந்த நிமிஷத்துல சொல்லிக்கிறேன். ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் முதல் சத்தியம் சொன்னார் இல்லையா, ஆழ்ந்த நம்பிக்கை. ஆழ்ந்த நம்பிக்கை என்பதே விடாமுயற்சி என்பதாகும். உங்களிடம் உயர் ஆன்மாக்கள் எதிர்நோக்குவது என்பது நம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சி என்பதாகும். அனைவரும் ஒன்று கூடி தவறாது யாம் உரைத்த வண்ணம் மூலாதார பயிற்சிகளை ஒரு மண்டல காலம் ஏற்க கடவது. சோம்பல், முயற்சியின்மை, மாற்று பணிகளில் கவனம் போன்ற மாய நிலைகளை துறப்பது ஒன்றே தெய்வங்கள் உங்களிடம் எதிர்நோக்கும் ஒரு வகை பணிவு நிலை ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்களேன். முதல்ல நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம். ஆனா அதுக்கு அவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கேன், நான் நம்பிக்கையோட தான் செய்யறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அகத்தியரையா சொல்லியிருக்காரு நம்பாமலா இருக்கும். ஆதிமூல கணபதி மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துறாரு, நம்பிக்கை இல்லாமலா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆனா இதுக்கு ஒரு சான்று என்னன்னா, நம்பிக்கை உங்களுக்கு முழுவதுமாக இருந்திருந்தால் நீங்கள் விடாமுயற்சி கொண்டு தவறாது 48 தினங்களும் இந்த பயிற்சியை ஏற்று 49வது தினத்திலே அந்த தியான பயிற்சிகளையும் ஏற்று நிறைவு செய்வீர்கள். இது உங்களுக்கு நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சாட்சி.
இது நடந்தாதான் நீங்க நம்பிக்கையோட செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கறத உள் உணர்வா அகத்தியரைய நம்மளுக்கு புரிய வைக்கிறார். சரிங்களா? நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு நம்பிக்கை இல்ல? நம்பிக்கையோடு தான் நம்ம செய்யறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஐயா சொல்லிட்டாருங்க, சோம்பல் முயற்சியின்மை மாற்று பணிகளில் கவனம் சொல்லிட்டாரு. சோம்பல் இருக்கும் என்னைக்காவது, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுலாமா, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு வேணா 2 தடவை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லதா அர்த்தம் அப்படிங்கறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி சில முயற்சி எடுக்காம இருக்கிறது, வேற பணிகள் இன்னைக்கு ஃபுல்லா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான பணிகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த பயிற்சிகளின் மீது இன்னைக்கு 24 மணி நேரம் மூச்சு விடாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பணி இருக்கு. ஆனா அதுக்கு இடையில ஒரு 2 நிமிஷம் எதையாவது வாயில போட்டு பசியை நம்ம சரி பண்ணிக்கிறோம் இல்லையா? பசி புடுங்குது வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எதையோ ஒண்ணு வாங்கி உள்ள டக்குன்னு ஏதோ ஒரு இளநீ குடிப்போம், டக்குன்னு ஒரு ஜூஸ் குடிப்போம், இல்ல எதையாவது ஒண்ணு எடுத்து வாயில ஒரு வாழைப்பழத்தை எடுத்தாது கடகடன்னு போட்டு அந்த பசியை ஆற்றிக் கொள்வோம் இல்லையா? எவ்வளவோ கடும் வேலைகள் இருந்தாலும் நமது வயிற்றை நம்ம பசிக்கும் பொழுது எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி இது தேகத்திற்கான பசி. மூலாதாரம் கெஞ்சுது, என்ன சரியா வச்சுக்கோப்பா, அப்பதான் நீ எப்பொழுதும் கடைசி காலம் வரைக்கும் நல்லா நடந்து ஓடி ஆடி வேலைகளை செய்வதற்கும் நோயற்ற வாழ்வினை ஏற்பதற்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம மூலாதாரம் நம்மளோட பேசுது. நம்மளாலதான் அதை கேட்க முடியல. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கெஞ்சுது, அதிக உணவை போட்டு திணிக்காத, என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல, கழிவுகளை நீக்காம வச்சுக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படின்னா இந்த பயிற்சிகளை கட்டாயம் நாம ஏற்கணும் அப்படிங்கறதா ஐயா கேட்டிருக்க முதல் சத்தியம். அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காரு? ஆழ்ந்த நம்பிக்கை. ஆழ்ந்த நம்பிக்கை என்ன? விடாமுயற்சி. 48 நாளும் இன்னைக்கே ஐயாவுக்கு நம்ம அந்த சத்தியத்தை கொடுக்க போறோம். அதையும் கேட்டிருக்காரு கடைசியில. விடாமுயற்சியோடு நான் இதை செய்வேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு கலியின் சூழலினாலும் எந்த ஒரு மாய சூழலும் என்னை வீழ்த்தி விடாது, நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு வைராகிய பக்தியை, வைராகியமான ஒரு உணர்வினை நாம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஐயா வெளிப்படுத்தி இருக்கிற முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சரணாகதம். சரணாகதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நிறைய தெரியும். என்னன்னு நிறைய தியரிட்டிக்கலா நிறைய தெரியும். எந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம சரணாகதம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா கேள்விக்குறி. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆழ்ந்த சரணாகதம் என்பது பலனை எதிர்நோக்கிடாத ஓர் அற்புத செயலாகும். சரணாகதம் வந்துருச்சு, எனக்கு எனக்கு சரணாகதம், நான் சரணாகதெல்லாம் பண்றேன். சரணாகத்துல அப்போ என்ன இவ்வளவு பயிற்சி பண்ண, எனக்கு சரியே ஆகலையே, எனக்கு அது என்னால இது பண்ண முடியலையே, எனக்கு என்ன இவ்வளவு கஷ்டங்கள் வருது, எனக்கு ஏன் சோதனைகள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் ஏதாவது நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னாலே சரணாகதம் முழுமையா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எத்தனையோ கதைகள், எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ உயராத்மாக்களினுடைய வரலாறுகளை எல்லாம் படிச்சு தெளிஞ்சு வந்தவங்கதான் நம்ம எல்லாருமே. எத்தனை பேருக்கு கண்ணப்ப நாயனார் கண்ணை புடுங்கி வைக்கிறார், அந்த அளவுக்கு இல்லாம நம்ம செய்ய போறோம். பிள்ளைக்கறியை சமைத்து கொடுத்தாராம், அப்படிப்பட்ட சிவத்தொண்டுகளையா நாம செய்ய போறோம்? இல்ல இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சரணாகதம் இருக்கா இறைவன்ட்டனா? என்கிட்ட இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல, அதுதான் உண்மை. என்கிட்ட இல்ல, யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த சரணாகத தன்மைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பலனை எதிர்நோக்காமல் பணியாற்றுங்கள் அப்படின்னு சிம்பிளா ஐயா சொல்லியிருக்காரு. பலனை எதிர்நோக்கிடாத ஒரு அற்புத செயலே ஆழ்ந்த சரணாகதம் என்பதாகும். பலனை எதிர்நோக்கிடாது 7 மண்டல காலங்களுக்கும், ஒரு மூலாதார பயிற்சி மட்டும் இல்ல, 7 சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு மண்டலம் 48 தினங்கள் ஒரு பயிற்சி, 49வது தினம் தியானம், மறுபடியும் 48 ஒரு மண்டல காலம், அடுத்த சக்கரத்திற்கான பயிற்சி, இதே மாதிரி 7 சக்கரங்களுக்கும் உரித்தான 7 மண்டல காலம் அப்படின்னு சொல்றாரு. 7 மண்டல காலங்களுக்கும் பயிற்சிகளை உத்வேகமாய் ஏற்க வேண்டும். மாயை என்பது உங்களை வீழ்த்தி விடாது காத்திட கூடி கூடி உரையாடி ஊக்கம் நல்கி தொடர் செயலாய் பயிற்சிகளை துல்லியமாய் ஏற்க வேண்டும். அதுக்கான ஒரு வழிமுறையை கூட எவ்வளவு கருணை பாருங்களேன். நான் பலனை எதிர்நோக்காம செய்வோம். நம்ம எல்லாரும் மனிதர்கள், கலியுகத்தினுடைய எல்லையில வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சூழல்கள்ல உருவாகக்கூடிய மாற்றங்கள், கூட இருக்கிறவங்க கொடுக்குற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எத்தனையோதையும் தாண்டி நம்ம இதை செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு சோர்வு ஏற்படதான் செய்யும்.
என்ன இது பலனே கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வரத்தான் செய்யுங்கிறதையும் அவர் உணர்ந்துகிட்டு பலனை எதிர்நோக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடல அவரு. அதையும் உணர்ந்து ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் நல்கிக்கோங்க. நான் இதை செஞ்சேனா எனக்கு இது கிடைச்சுதா அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சில நேரத்துல ஐயா எதுவுமே ஷேர் பண்ணாத அமைதியா பயிற்சியை பண்ணுன்னு சொல்லுவாரு. இந்த டைம்ல ஏன்னா இது ரொம்ப ஒரு லாங் பீரியடுக்கு நம்ம செய்ய போறோம் இல்லையா, 1 இயருக்கு. அப்புறம் அடுத்து பாருங்களேன், ஒரு 5 இயர்ஸ் செய்யறதுக்கான பயிற்சிகள் கொடுப்பாரு. அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை செய்ய போறாரு. அதுக்காக நம்ம சோர்வடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயா என்ன சொல்றாரு, மாயை என்பது உங்களை வீழ்த்தி விடாது காத்திட கூடி கூடி நீங்க ஒரு ஒரு குரூப்ல இருக்கவங்க, நான் இன்னைக்கு இந்த பயிற்சி செஞ்சுட்டேன், நீ செஞ்சுட்டியா செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்னால இன்னைக்கு செய்ய முடியலன்னா, இல்ல இப்ப செய், நான் சொல்றேன் 5 நிமிஷம் செய், சீக்கிரம் 21 தோப்புக்காரன் போட எவ்வளவு நேரம் ஆகும், போடு போடு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உரையாடி ஊக்கம் நல்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் கூட ஐயா கொடுத்திருக்காரு. மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. 3வது பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த அடித்தளம். அதாவது நம்மளுடைய தேகம் இருக்கு இல்லைங்களா, அத வந்து ரொம்ப ஆழ்ந்த அடித்தளமா அமைக்கக்கூடியது இந்த மூலாதார சக்கரம். அது என்ன சொல்றாருன்னா, ஆழ்ந்த அடித்தளம் என்பது வலுவான தேகத்தினை அருளிடும். மூங்கிலை போன்று வலுவான முதுகு தண்டுவடமும் மூலாதாரமும் ஆற்றல் பெருக்கங்களை நிகழ்த்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது சத்தியம் அவர் என்ன வெளிப்படுத்துறார், இந்த 2 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எது ஆழ்ந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியோட பயிற்சிகளை ஏற்பது, 2வது இந்த சரணாகதத்தை பலனை எதிர்பார்க்காது நீ செஞ்சுட்டியா நான் செஞ்சேன் நீ செஞ்சியான்னு பேசிக்கிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நம்ம இந்த பயிற்சிகளை ஏற்கணும் அப்படிங்கிற இந்த முதல் 2 சத்தியங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 3வது சத்தியம் வெளிப்படும். என்ன 3வது சத்தியம், மூங்கில் போன்ற முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டுடன் தான் ஒரு மனிதனை மனிதனாக நிமிர்த்தி காமிப்பது. ஏன்னா விலங்குகள் எல்லாமே எல்லாம் 4 கால்கள்ல நடக்கக்கூடியது. மனிதன் வந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே இந்த முதுகு தண்டுவடம். அதை வச்சுதான் மனிதனே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதனால இந்த மூங்கிலை போன்ற வலுவான முதுகு தண்டுவடம் உங்களுக்கு கிடைக்கும். அது வழியாதான் எல்லா சக்கராங்களும் அது இயங்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த முதுகு தண்டுவடத்துலதான் எல்லாமே இருக்கு. அந்த முதுகு தண்டுவடம் மூங்கிலை போன்று வலுவானதாக ஆற்றல் பெருக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நிகழ்த்தும். இதை 2 செஞ்சோம்னா இந்த 3வது சத்தியம் வெளிப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்களேன், முதல் 2 சத்தியங்களை எமக்கு அனைவரும் அருளிட வேண்டும் என்றே யாம் இத்தருணத்தில் வேண்டுகின்றோம். 3வது சத்தியம் தன்னிச்சையாய் நிகழ்ந்தேறிடும். 4 மற்றும் 5ஆம் சத்தியங்களை யாம் உங்களுக்கு அருள்கின்றோம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. முதல் 2 சத்தியத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க, 4வது 5வது சத்தியத்தை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த நடுவுல இருக்கிற 3வது சத்தியம் வந்து இடைப்பாலம், அது தன்னிச்சையா நடக்கும். இது 2 சத்தியத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இது தன்னிச்சையா நடக்கும். நான் அந்த 2 சத்தியத்தை கொடுக்குறேன், அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிமிஷத்திலேயே எல்லாருமே விழிகளை மூடி ஒரு நிமிஷம் இந்த 2 சத்தியங்களையும் இதே இடத்தில் எல்லாருமே ஐயாவுக்கு கொடுக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, ஆழ்ந்த நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இந்த பயிற்சிகள் அனைத்தினையும் நான் ஏற்பேன். அது 1. 2வது ஆழ்ந்த சரணாகதம், பலனை எதிர்நோக்கிடாது எனக்கு நானே ஊக்கத்தை அளித்து கொண்டு இந்த சரணாகத நிலையிலிருந்து இந்த பயிற்சிகளை ஏற்பேன் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் எல்லாரும் விழிகளை மூடி இந்த சத்தியத்தை எனக்கு வாக்காக கொடுங்க அப்படின்னு ஐயாவே நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. ஒரு 10 செகண்ட்ஸ் எல்லாருமே விழிகளை மூடி இந்த 2 சத்தியங்களையும் ஐயாவுக்கு அளிப்போம். விடாமுயற்சியோடு சரணாகத நிலையோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் 343 தினங்களுக்கும் அனைத்து தெய்வங்களும் அருளக்கூடிய இந்த உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை ஏற்பேன் என்றே நான் உங்களுக்கு வாக்கு நல்குகின்றேன் ஐயா. சத்குரு மகா அகத்திய திருவடிகள் போற்றி போற்றி. ரொம்ப நிறைவா இருக்கும், எல்லாருக்குமே நிறைவா இருக்கும். ஏன்னா ஐயாவுக்கு நாம வாக்கு கொடுத்திருக்கோம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டோம், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம் அகத்தியர் ஐயாக்கு. அதனால
நம்ம தேகத்தை நாம சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் போராடுறாங்க அப்படின்னு பாருங்க. நம்மகிட்டயே சத்தியம் வாங்கி நான் செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகள்ட்ட எல்லாம் சொல்லுவோம்ல, எப்படியா சாப்பிட்டுறோம்னு இருக்கா, கண்டிப்பா சாப்பிடுறோம், சத்தியமா அதே மாதிரி அவ்வளவு ஒரு கருணை அப்படின்தான் சொல்ல முடியும். அடுத்தது 4வது சத்தியம் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து நமக்கு கொடுக்கிறாராம் இந்த வாக்கு. ஆழ்ந்த விழிப்புணர்வு. ஆழ்ந்த விழிப்புணர்வு என்பது மாறுபட்ட காரண காரியங்களை உணர்த்த கூடியது. இத்தகைய ஆற்றல்களை யாமே அனைவருக்கும் அருளிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயல் நிகழ்ந்தாலும் அதற்கான மூல காரணத்தை உங்களால் எளிதினில் உணர இயலும். மூலம் உணர்ந்து செயலாற்றுங்கள், மூலம் உணர்ந்து செயலாற்றுங்கள். அகத்தியர் ஐயா அடிக்கடி குறிப்பிடுவாரு. அத நமக்கு அவரே வந்து உணர்த்தி கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்காரு. எந்த ஒரு செயல் நிகழ்ந்தாலும் அதற்கான மூல காரணத்தை உங்களால் எளிதினில் இனி உணர இயலும். மூலாதாரம் வலுவடைந்தால் அனைத்து நிகழ்வுகளுக்கான மூல ஆற்றலை எளிதினில் உணரலாம். ஒருவர் ஒரு உணர்வினை வெளிப்படுத்தினால் அதனுடைய மூலம் எனப்படுவதனை எளிதினில் உணரலாம். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஏன் நிகழ்கிறது என்பதனை மாறுபட்ட கோணத்தினில் உணரலாம். அனைத்து கர்ம வினைகளின் அடித்தளமும் உணரப்படும். அதாவது நமக்கு எதிர்க்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, ஏதோ ஒண்ணு திட்டுறாங்க, இல்ல நம்மள துன்புறுத்துற மாதிரி ஒரு செயல் செய்யறாங்க, இல்ல நல்லதே ஒண்ணு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதா கூட 4 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பொழுதுமே நம்ம வந்து ஒருத்தவங்க நல்லதா பேச நம்மள புகழ்ந்து பேசுறாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்போம். அப்படியே திட்டுறாங்கன்னா உடனே நம்ம முகம் வந்து சுருங்கிடும், கஷ்டப்படுவோம், ஏதாவது நடக்கும் இல்லைங்களா? எதுவுமே நடக்கக்கூடாது. உங்களை யாரும் புகழ்ந்தாலும் ஒன்னும் நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, யாரும் உங்களை திட்டினாலும் எதுவும் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, அதற்கான காரணம் என்ன, ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான பின்னாடி என்ன காரணம், அவங்களுடைய உணர்வு, அவங்க எந்த உணர்வுல இப்ப வந்து அவங்க வந்து ஏதோ நம்மளால ஒரு பலன் அடைஞ்சிருப்பாங்க, அதனால நம்மள புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு, நம்மளால ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கும், அதனால நம்மள புகழ்ந்து, இல்லைன்னா நாம சொல்லி ஏதோ ஒண்ணு அவங்க செஞ்சு, இல்ல நாம கொடுத்த ஏதோ ஒரு செய்த ஒரு உதவியால ஏதோ மகிழ்ந்து உள்ளே இருந்து உணர்வு பூர்வமா நம்மள வந்து ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் நீ கை கொடுக்கலாம் நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய உணர்வின் மூலம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த ரியாக்ஷனுமே வராது. ரியாக்ஷன் வராம இருக்கணும் அப்படின்னா மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓ, இவங்களுக்கு ஏதோ காரியம் போல அதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சுட்டு போயிடுவோம். உண்மையிலே கூப்பிடுறாங்கன்னா பரவாயில்ல, நம்மளும் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்திருக்கோம் அப்படின்னு ஒரு தோணலோட போயிடும். அதே மாதிரி யாராவது திட்டுறாங்க அப்படின்னு வைங்களேன், ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து வேண்டாத பிடிக்காத ஒரு செயல் நடக்குது, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கறத டக்குன்னு நம்மளுக்கு ஐயா உணர்த்தி கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. அதான் விழிப்புணர்வு நிலை. அப்படி விழிப்புணர்வு என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது வந்து எதிர்க்க இருந்தாலும் சரி, நாமளே இருந்தாலும் சரி, நம்மளுடைய உணர்வுகளினுடைய ஒரு உணர்வு திடீர்னு நம்மளுக்குள்ள உருவாகுது. இது ஏன் உணர்வு, இந்த உணர்வு உருவாகுது அப்படிங்கிற விழிப்புணர்வு அதோட சேர்ந்து கூடவே உருவாகுமா. இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, எவ்வளவு ஒரு நுணுக்கமான விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ள ஒரு உணர்வு தோணுது, ஏதோ ஒண்ணு இது நான் ஒருத்தவங்களுக்கு செய்யணும், டக்குன்னு ஏதோ ஒண்ணு எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம், ஒரு அன்னதானம் பண்ணலாம், இல்ல ஒரு பணம் எடுத்து கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம், உதவி செய்யறோம்னு வைங்களேன். அது வந்து நல்ல ஒரு உணர்வு, நல்ல ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு டக்குன்னு ஒரு விழிப்புணர்வுல, நீ ஏன் தெரியுமா இதை செய்யற, இது கிடைக்கும்னு செய்யற, அவங்க உன்னை புகழணும்னு செய்யற அப்படின்னு நம்மளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த உணர்வை ஐயா நம்மளுக்கு கண்டிப்பா வெளிப்படுத்தி கொடுத்துருவாரு. நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கதான் போறோம், நம்ம இப்படி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா அப்படி எல்லாம் இருக்கலாம். சில நேரத்துல வந்து நாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு உண்மையாகவே இந்த உலகம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு தோன்றி நாம ஒரு செயலை செய்திருக்கா, அதையும் நமக்கு ஐயா காட்டி கொடுக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த மூலம் அறிந்து ஒரு செயலையும் நாம செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம மூலாதாரம் தூய்மை அடைய 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 மூலம் என்பது நமக்கு எளிதாக உணர்த்தப்படும். நாமளே எல்லா விஷயம் நம்ம ஒரு வார்த்தை பேசும் பொழுது கூட இது தேவையா அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். சில நேரத்துல நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், உள்ளுணர்வு வந்து இந்த விஷயத்துக்காக தான் நீ இத சொல்ற அப்படிங்கிற நம்மளையே நம்மளுக்கு அறியாத பல சீக்கிரட்டு நமக்குள்ள இருந்து வெளியே வரப்போகுது. என்னென்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு தெரியல. ஐயா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு முழு விழிப்புணர்வினை நான் நல்குகிறேன்.
ஏன் இந்த செயலை செய்கிறாய், இதற்கான மூல காரணம் என்ன, ஏன் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் இப்படி செய்கிறார்கள், அதற்கான மூல காரணம் என்ன, அந்த ஒரு செகண்ட்லயே டக் டக் டக்னு ஏன் பெரிய ஞானிகள்லாம் இதெல்லாம் உணர்ந்துருவாங்க. எதிர்க்க போய் நம்ம நின்னாலே பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள்லாம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன உள்ளுணர்வுல நம்ம பேசுறோங்கிறதெல்லாம் உணர்ந்துப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அற்புத நிலையை நமக்கு அருள்வதாக ஐயா வாக்கு நல்கியிருக்கார். முதல் வாக்குகளை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு பயிற்சிகளையும் சீராக நாம செய்தால் இது நடக்கும். 5வது வாக்கு சத்தியம் என்னன்னா, 5ஆம் நிலையான ஆழ்ந்த சத்தியம் என்பது என்னன்னா, நான் ஓர் விடுதலை அடைந்த ஆன்மா எனும் அதி அற்புத உணர்வாகும். ஐ எம் லிபரேட்டட் அப்படிங்கிற அந்த உணர்வு எனும் உணர்வினை யாம் உங்களுக்கு வழங்கிடுவோம் அப்படின்னு ஐயா சொன்னார். அதாவது நாம எதுலயோ சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. நான் ஆன்ம விடுதலை அடைஞ்சவ, நான் முக்தி பெற்றவள் அப்படிங்கிற ஒரு உணர்வு, எல்லாத்துல இருந்து நான் விடுபட்டவள், நான் ஒரு ஆன்மா, இந்த தேகத்திலிருந்து நான் விடுபட்டவள், இந்த சூழல்களில் இருந்து இந்த அம்மாவோ இந்த அப்பாவோ இந்த கணவனோ மனைவியோ குழந்தையோ இது இந்த ஒரு பிறவிக்கு உருவாக்கப்பட்ட ஒரு உறவு முறைகள். நாம இந்த முக்தியை அடைவதற்கு, இறைவனை சென்று அடைவதற்கு உதவி செய்யறதுக்கு இவங்களை எல்லாம் நமக்கு இறைவன் படைச்சிருக்காரு. அதே மாதிரி நாம சூழ்ந்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, ஆற்றல் பரிமாற்றம் நடந்தாதான் முக்திங்கிறதே நடக்கும். அப்போ நான் விடுதலை நான் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் தேகம் அல்ல, நான் உயிர் அல்ல, நான் ஆன்மா, நான் மிகவும் விழிப்படைந்த ஆன்மா, நான் பரமாத்மாவின் ஒரு துளி, நான் ஈச துளி, நான் ஈசனின் குழந்தை, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த உணர்வை அவரே அருள போவதாக குறிப்பிட்டிருக்கார். 343 நாட்களும் யாரு தவற விடாம இந்த பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். நான் விடுதலை அடைந்த ஆன்மா, ஐ எம் லிபரேட்டட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது, அது என்ன நிலைன்னு தெரியல. ஐயா நமக்கு அருள்வதாக வாக்கு நல்கிறார். அவர் என்ன சொல்றாரு, 4 மற்றும் 5ஆம் சத்தியங்களை யாமே வழங்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதன் ஒவ்வொரு நிலையினையும் இத்தருணத்தில் ஆழமாய் உணர்ந்துவிட முற்படுங்கள். மூலாதார சக்கரத்திற்கான ஆற்றல்களை ஆதி மூல கணபதியும் வழங்கிடுவார். உணர்வுகளே உத்தமமானது, அன்பு நிறைந்த ஆசைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த 5 சத்தியங்கள் என்னென்ன, ஆழ்ந்த நம்பிக்கை, விடாமுயற்சியோட நாம இந்த பயிற்சிகளை செய்ய போறோம். ஆழ்ந்த சரணாகதம், பலனை எதிர்நோக்கிடாத இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு ஒருத்தர் ஊக்குவிச்சு தொடர்ந்து விடாமல் செய்ய போறோம். 3வது என்ன நடக்குமா, முதுகு தண்டுவடம் மூங்கில் போன்று ஆக போகிறது. மூலாதாரம் அற்புதமாக விரிவடைந்து கடைசியில ஒடுங்கி தனது ஆற்றல்களை சகசிராராவோடு பகிர போகிறது. 4 மற்றும் 5ஆம் சத்தியம் ஐயா கொடுத்தது என்ன, ஆழ்ந்த விழிப்புணர்வு, ஒவ்வொரு விஷயத்துக்குமான மூல காரணம் என்ன அப்படிங்கறத உணர்த்தி தருவதாக குறிப்பிட்டிருக்கார். அப்புறம் ஐ எம் லிபரேட்டட், நான் ஒரு விடுதலை அடைந்தவள், நான் இங்கே சிக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இல்ல, என்னுடைய ஆன்மா சிறைப்பட்டது கிடையாது, நான் என்னைக்கோ விடுதலை அடைந்த ஒரு ஆன்மா, கிளி கூண்டுல இருந்து விடுவிக்கப்பட்டதுதான். ஆனா நான் சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு சாட்சியா இருந்து கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு வழங்குவதாக ஐயா குறிப்பிட்டிருக்காரு. ஒரு குரு அப்படின்றவரு, ஒரு சத்குரு அப்படின்றவரு எப்படி எல்லாம் பணி செய்கிறார் அப்படிங்கறத இதை விட தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அகத்தியர் ஐயாவிற்கு அனந்த கோடி அன்புகள். அடுத்தது அவர் சொல்லிட்டாரு, ஆதிமூல கணபதியை போய் கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. ஆதிமூல கணபதி ஐயா என்ன சொன்னாரு, அருளுரையை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் அற்ற ஈஸ்வர புத்திரரான ஆதிமூல கணபதி உரைக்கின்றேன். அனைவரது சிரசினிலும் சுழுமுனையின் துவக்கமாகவும் தேகத்தின் மூலாதார சக்கரத்தினிலும் சுழுமுனை நாடியாகவும் நிலைத்து எமது தும்பிக்கை கொண்டே யாம் காத்தருள்கின்றோம். இத்தருணத்தில் ஒரு மண்டல காலமும் மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் தங்களது தேகத்தினில் உள்ள 175 மூலாதார சக்கரங்களும் தனித்து இயங்கி ஆற்றல்களை பெறுவதனை உணர்ந்திடுவர். 175 ஆற்றல்கள் 49ஆம் தினமதிலே பூரணமாய் வெளிப்படுவதனை உணரலாம். எவரெல்லாம் அயராது பணிவோடு பயிற்சிகளை ஏற்கின்றனரோ
அவர்களது தேகத்தினில் 175 புதுவித அமில ஆற்றல்கள் சுரப்பதனை உணரலாம். ஏன், எவ்விதம், எதற்காக போன்ற வினாக்களுக்கு யாம் தொடர் செயலாய் விடைதனை பகிர்ந்திடுவோம். அனைவரும் உணர்வோடு ஏற்க கடவது. விஞ்ஞான பூர்வமான பல சத்தியங்களை உணர்த்தவே காத்துள்ளோம். ஆறுமுகனாய் விளங்கும் ஈசமைந்தரும் தனது ஆற்றல்களை பொழிவதாய் எமக்கு வாக்கு நல்கி உள்ளார். முருகப்பெருமானே சத்தியங்களையும் உணர்த்திடுவார். அறிவும் உணர்வும் சிறந்திட அன்பு மிகுந்த ஆசிகள். ஆதிமூல கணபதி ஐயா சிம்பிளா ஷார்ட்டா ஒரு அருளுரை கொடுத்திருந்தாலும் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சத்தியம், ஒரே ஒரு வார்த்தை தான், அதுல அவ்வளவு பெரிய சத்தியம் புதைந்திருப்பதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஈஸியா உணர்ந்துக்கலாம். அழகா சொல்லிட்டாரு. மூலாதார சக்கரம் எத்தனை இருக்கான்? 175 மூலாதார சக்கரம். நம்ம முதல் நாளே பார்த்திருக்கோம் எப்படி 175 மூலாதார சக்கரம் இருக்கிறது அப்படின்னு. அதுல 49ஆம் தினம் நம்ம பயிற்சி 48 நாள் ஒரு மண்டல காலம் தோப்புக்கரண பயிற்சி தியான பயிற்சி ஏற்ற பிறகு 49ஆம் தினத்துல இந்த 175 புதுவித அமில ஆற்றல்கள் உங்கள் தேகத்தில் சுரப்பதனை உணரலாம். ஏன், எவ்விதம், எதற்காக போன்ற வினாக்களுக்கு வர வாரத்துல தொடர்ந்து அருளுரை ஐயா கொடுப்பாரு, விளக்கங்கள் கொடுக்கறதாக ஆதிமூல கணபதி எடுத்துரைத்திருக்காரு. எப்படி 175ன்னு ஒரு சின்ன விளக்கம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வாரங்களையும் பார்க்கலாம். மூலாதார சக்கரம் எத்தனை இருக்கு அப்படின்னா 1. நம்ம உடம்புல ஒரு மூலாதார சக்கரம் இருக்கு இல்லைங்களா? அதையே 5 தேகங்களாக எடுத்தால் 5 மூலாதார சக்கரம். நிலதேகம், நீர்தேகம், வாயு, அக்னி, ஆகாயம், 5 மூலாதார சக்கரம். அது நம்ம பயிற்சிகளை ஏற்கும் பொழுதே தெரிந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஒரு தேகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நில தேகத்துல ஒரு மூலாதார சக்கரம் இருக்கு. அந்த மூலாதார சக்கரம் ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்தும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மூலாதார சக்கரம் என்ன செய்யும்? மேல இருக்கிற சுவாதிஷ்டானத்துக்கு மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னி, சகசிராரா. சோ மூலாதாரத்தோட ஆற்றல் ஒரு சக்கரத்திலயும் கலந்துருக்கும். அது பெர்சன்டேஜ் வெவ்வேற இருக்கலாம், ஐயா குறிப்பிடுவாரு, தெரியல. 50% இருக்கலாம், 80% இருக்கலாம், 20% இருக்கலாம். மூலாதார சக்கரம் ஒரே ஒரு நிலதேகத்துல இருக்கக்கூடிய 7 சக்கரத்திலயுமே மூலாதார சக்கரத்தினுடைய ஆற்றல்கள் கலந்திருக்கும். அதே மாதிரி ஒண்ணு கலந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் மூலாதாரம் மட்டும் பார்ப்போம். மூலாதார சக்கரம் 7 சக்கரம். நிலதேகத்துல இருக்க 7 சக்கரத்திலையும் மூலாதார ஆற்றல்கள் கலந்திருக்கிறதுனால நம்ம நிலதேகத்தில் 7 மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர் தேகத்திலையும் மூலாதார சக்கரம் 7 இருக்கு. அதாவது சுவாதிஷ்டானத்திலயும் கொஞ்சோண்டு கலந்திருக்கும், விஷுப்திலையும் கொஞ்சோண்டு கலந்திருக்கும். மூலாதார ஆற்றல்கள் அந்த ரசாயன ஆற்றல்கள், அமில ஆற்றல்கள் கலந்திருக்கிறதுனால 7 அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஒரு தேகம் 2, 3, 4, 5 தேகம். ஒன்னொன்லி 7 7 7 35. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே மாதிரி நிலதேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அது நீர் தேகத்துல ஆற்றலை கொடுக்குது, வாயு தேகத்துக்கு கொடுக்குது, அக்னி தேகத்துக்கும் கொடுக்குது, ஆகாய தேகத்துக்கும் கொடுக்குது. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 5 தேகமும் ஒன்றோடு ஒன்று, ஒரு தேகத்தில் இருக்கிற ஒரு மூலாதார சக்கரம் எல்லாத்துக்கும் ஆற்றலை 7 சக்கரத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தேகத்திலும் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் எல்லா தேகங்களுக்கும், எல்லா சக்கரங்களுக்கும், அக்னி தேகத்தில் இருக்கக்கூடிய விசுப்தி சக்கரத்திற்கு நில தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார ஆற்றல் பகிரப்படுகிறது. அதே மாதிரி நில தேகத்தில் இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்திற்கு, விஷுப்தியில் இங்க அக்னி தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதாரம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 35 × 5 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 175. அதுதான் ஐயா அங்க குறிப்பிட்டிருக்காரு. வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் தெளிவாக இதை பற்றி குறிப்பிடுவதாக சொல்லியிருக்காரு. 175 விதமான அமில ஆற்றல்கள் மூலாதார சக்கரத்தில் 175 மூலாதார சக்கரம் இருக்கு நம்ம உடலுக்குள்ளேயே. 175 அதுதான் நம்ம பார்த்தோம். 7 சக்கரம் × 175 போடும்போது 1225 சக்கரங்கள் டோட்டலா இருக்குன்னு பார்த்தோம். சோ இந்த நம்ம ஒரே ஒரு தேகத்துக்குள்ள 175 இடங்கள்ல மூலாதார சக்கர ஆற்றல்கள் பரவி இருக்கு. 175 விதமான அமில ஆற்றல்களை மூலாதார சக்கரம் சுரக்கின்றது அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்னென்ன, இது எந்த மாதிரி அமிலம், இது எந்த இடத்துல இருந்து எப்படி சுரக்குது, என்னென்ன வேலை பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய 48 தினங்களுக்குள்ள ஆதிமூல கணபதி நம்மளுக்கு அற்புதமாக வழங்க போகிறார். இது விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞானமாகவும் ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டலா ஞான மார்க்கத்துல நம்மள
ஆதிமூல கணபதி அழைத்து கொண்டு செல்கிறார். ஆதிமூல கணபதிக்கு நம்ம நன்றிய தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது ஆறு முகனார் ஞான தண்டாயுதபாணியாக நமது அன்பாலயத்தை கருணாலயத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல்களோடு கலப்புற்று இருக்கும் ஞான தண்டாயுதபாணியை போற்றி போற்றி. ஈச பேராற்றல்களால் இயங்கும் மானுட சமூகத்திற்கு ஞான தண்டாயுதபாணியின் பேராசிகள். பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்வது என்பது எளிதான செயல் அல்ல. எனினும் சத்தியங்களை உணர்த்தும் உயர் தெய்வங்களின் பேராற்றல்களை பற்றி நின்று படகினில் பயணித்து கரை சேர்ந்திடவே அனைவரும் முனைந்திடுங்கள். உருவாகியுள்ள சத்திய யுகத்தினில் பூரணமாய் ஐக்கியம் அடைவதே உங்களது லட்சியமாக உருமாற வேண்டும். கலி என்பது மாய பிரளயமாய் உருக்கொண்டுள்ளது. அதனை பூரணமாக விடுத்து உங்களுக்குள் அகப்பயணம் நிகழ்த்தி விடுதலை அடையவே முற்படுங்கள். புறப்பணிகள் எதுவாகவும் அமையட்டும், சோதனைகள் வலுக்கட்டும், எவரும் கலங்கிடாது நிலைப்பதற்கு உரித்தான பேராற்றலை யாம் வழங்கிடுவோம். யாம் உரைத்த வண்ணம் அனைவரது தலைமை சுரபியாகவே யாம் உருமாறி வருகின்றோம். அனைவரது அறிவு நிலையும் மாற்றம் அடையும். திரைகள் நீங்கி ஒளி வீச துவங்கும். 343 தினங்களும் பயிற்சிகளை ஏற்போருக்கு யாமும் உறுதுணையாக ஆற்றல்களை பொழிந்திடுவோம். சிற்றறிவு என்பது பேரறிவாக உருமாற்றம் அடைவதற்கு உரித்தான அறிவு அணுக்களை ஆன்ம ஆற்றல்களான சிவ ஆற்றல்கள் கொண்டே பொழிந்திட முனைந்திடுவோம். தொடர் செயலாய் யாம் பேரறிவு மிக்க விஞ்ஞான விளக்கங்களை அருளிட அன்பு சகோதரர் கணபதியாரால் பணிக்கப்பட்டுள்ளோம். அறிவு ஞானமாக மலர்ந்திட உறுதுணையாய் ஆற்றல்களை பொழிந்திடுவோம். ஞான தண்டாயுதபாணியின் பேராற்றல்கள் கூடிய பேராசிகள். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான தினம் இல்லையா? ஆறுமுகனார் ஞான தண்டாயுதபாணி நமக்கு ஒரு பெரிய அருளுரையை கொடுத்திருக்காரு. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அவர் தோன்றி உணர்வுகள்ல கலந்து பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அற்புதமா குறிப்பிட்டிருக்காரு பாத்தீங்களா? உங்களுடைய அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் தேகத்தை பொலிவுற அமைத்து கொண்டு வருகிறீர்களோ, யாரெல்லாம் இறைவன், அதாவது இந்த படகோட இறைவனே இறங்கி படகு எடுத்துட்டு உங்களை கூட்டிட்டு போறாரு. இதுலயே ஏறி எல்லாரும் கரை சேர்ந்துடுங்க. பெரிய பெரிய பிரளயங்கள், கலி பிரளயங்கள் உருவாக காத்துள்ளது அப்படிலாம் குறிப்பிடுறாரு. எல்லாருமே இந்த படகுல ஏறி ஐயாவுடைய பயணிச்சு, தெய்வங்களோடய பயணித்து, இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் நமக்கு உதவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அப்படியே அவங்கள புடிச்சுக்கிட்டு எல்லாரும் கரை சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தி இருக்காரு. நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை சுரபியிலேயே அவருடைய ஆற்றல்களை கலப்புற செய்திருக்கிறார். அவர் மேலும் மேலும் இந்த ஆற்றல்களை பெருக செய்து நமக்கு சிற்றறிவை பேரறிவாக மலர்த்தி கொடுப்பதாகவும் பல திரைகளை நீக்கி அருள்வதாகவும் எண்ணற்ற விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை அருளப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கார். நம்ம தலைமை சுரபி அப்படின்ற ஒரு அற்புதமான நூலே ஐயா வழங்கியிருக்காரு. ஒளி பத்தி சொல்லாத விஷயங்களை 4 வேத நூல்களை அருளிய அந்த ஞான தண்டாயுதபாணி ஆகிய முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாருமே இந்த நேரத்துல நம்ம நன்றிகளை சமர்ப்பிக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில அவரும் நம்மளோட இணைந்து பயணப்பட போகிறார். நமக்கு நிறைய விஷயங்களை விஞ்ஞான பூர்வமாக விளக்க போகிறார். ஏன்னா எல்லாருமே விஞ்ஞானம் போகக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிறைய விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை எல்லாம் அவர் யாருக்கு சொல்றாரு? அவருடைய சகோதரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இத செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருக்குமா நல்ல ஆற்றல்களை பொழிந்து சிற்றறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு அணுக்களை பேரறிவு அணுக்களாக சிவ ஆற்றல்களின் துணை கொண்டு, நமது ஆன்மாவின் துணை கொண்டு அந்த அணுக்களை எல்லாமே பேரறிவாக மாற்றி தரப்போவதாக குறிப்பிட்டிருக்காரு. ஞான தண்டாயுதபாணியும் இன்னைக்கு ஒரு அற்புதமான அருளுரையை கொடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அருளுரைகளை நீங்க மீண்டும் கேளுங்க.
என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு லைன்லயும் 1000 விதமான அர்த்தங்கள் அதுல இருக்கு. அதுல உணர்வு நிலைகளுக்குள்ள நம்ம டீப்பா போகும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஒரு செய்தியை மேலோட்டமாக கேட்கும் பொழுது என்ன புரிகிறதோ அதே நீங்க ஆழ்ந்து கேட்டீங்கன்னா பல மடங்கு அர்த்தங்கள் அதுல புரியும். மிகவும் ஆழ்ந்து கேட்டீங்கன்னா அதுல வந்து என்ன சத்தியம் இருக்குங்கிறது புரியாது. அப்படியே டைரக்டா வந்து அவங்க என்ன எந்த உணர்வை அதுல வச்சு அந்த செய்தியை கொடுக்குறாங்களோ அந்த உணர்வு அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அதுக்குதான் ஐயா சொல்றாரு, உனக்கு புரியுதோ புரியலையோ கேட்டுட்டே இருங்க அருளுரைகளை. தெய்வங்கள் கொடுக்குற அருளுரைகளை கேட்கும் பொழுது அவங்க எந்த ஒரு உணர்வை எந்த ஒரு ஆற்றலை அதுக்குள்ள புதைச்சு வச்சு அந்த செய்தியை கொடுக்குறாங்களோ அந்த செய்தியை கேட்கும் பொழுதே நமது செவி வழியாக அந்த ஆற்றல் நமக்குள்ள செலுத்தப்படுகிறது. இதுதான் ரொம்ப சத்தியம். அந்த என்ன எனர்ஜி வேணுமோ, எந்த மின்காந்த ஆற்றல் வேணுமோ, காந்த ஆற்றலா, மின் ஆற்றலா, பாதரசம் வேணுமா, தங்கம் வேணுமா, என்ன மாதிரி அமிலம் வேணும், இப்போ நமக்கு என்ன எனர்ஜி வேணும், இந்த நிமிஷம் நம்ம உடம்புக்கு என்ன ஆற்றல் வேண்டும், நம்ம அறிவுக்கு என்ன ஆற்றல் வேண்டும். இப்ப உங்களுக்கு பயமா இருக்கா, அப்ப அந்த பயம் நீங்குவதற்கான ஒரு அமிலம், அந்த ஆற்றல் அதுல இருக்கும். இப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கா, அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரிதான் ஒரு புரிதல் வந்து உருவாச்சு. எந்த நிலையில நாம இருக்கோம், ரொம்ப நல்ல நிலையில இருக்கோம்னா அது இன்னும் அப்படியே சஸ்டைன் பண்ணி எவ்வளவு நாட்கணக்கில் அந்த ஆனந்த நிலையில நம்மள இருக்க வைப்பாங்க. கஷ்டங்கள் இருந்ததுன்னா உடனுக்குடன் அதை போக்குவதற்கு உரித்தான அந்த மாற்று ஆற்றலை அமிலங்களை கொடுத்து அதையெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த தேகம் நம்ம சிரசுல இருக்கிறத எப்படி நம்ம மூளையில ஒரு 5% தான் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்களோ அது மாதிரி மீண்டும் அதை நான் சொல்றேன். ஏன்னா மூலாதாரம் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த மூலாதாரம் மட்டும் நம்மளுக்கு சரியாயிடுச்சு, கம்ப்ளீட்டா கிளீனா அதனுடைய கழிவுகளை நீக்கி அழுக்கெல்லாம் போய் தூய்மையா இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. ஏன்னா மற்ற சக்கரங்கள் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும். மூலாதாரம் வந்து எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது. மூலாதாரம் வந்து அற்புதமாக விரிந்து 48 தினங்களும் நல்ல விரிந்து 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 நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தோடு பூரணமாக தொடர்பு நிலையினை ஏற்று ஆற்றல் பரிமாற்றங்கள் அற்புதமாக நிகழ்ந்து அனைத்து கழிவுகளும் நீங்கி அது ரொம்ப துல்லியமாக ஒளி வீசணும், நல்லா தெரியணும். அப்படியே நம்ம மூலாதாரம் இடத்துல அப்படி ஒரு எனர்ஜி கிருன்னு சுத்துறது அது எல்லாருமே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு சக்திகளை அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து யாருமே தவற விடாமல் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க, எல்லாருக்கும் செய்ய சொல்லுங்க. இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஏன்னா டோட்டல் அந்த மூலத்தையே நம்மளுக்கு உணர்த்தி கொடுத்துட்டாங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றல்களை அழைத்து பிரபஞ்ச ஆற்றல்களோடு கனெக்ட் ஆகி இந்த பயிற்சிகளை நாம செய்ய போறோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தெய்வங்களுடைய நாமங்களை உச்சரிப்பது, நீர் எடுத்து நிலமிடுவது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் பிடித்தமானதாக இருக்கும். எல்லாருக்கும் இதை சென்று போய் சேரணும் அப்படின்னா எல்லாருமே தெரியும் பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் நம்ம இயக்குகிறது. மனிதன் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் மேல போறதுக்கும் வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அவங்கவுங்க தெய்வங்களாக இருக்கட்டும், ஒரு நாமம் தாங்க வேற, வெவ்வேறு நாமங்கள், ஆனா எல்லாமே ஒரே விதமான ஆற்றல்கள் தான். அந்த அப்பேற்பட்ட ஆற்றல்களை தான் நமக்கு இப்போ அகத்தியரையா எல்லா தெய்வங்களையும் வேண்டி அவங்களுடைய ஆற்றல்களை வாங்கி நமக்கு கொடுக்குறாரு. யாரும் மிஸ் பண்ணிடாம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த பயிற்சிகளை தினமும் எல்லாரும் செய்ய சொல்லுங்க. என்னைக்கு வேணா யார் வேணா ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் நாளை காலையில இருந்து கண்டிப்பா ஆரம்பிச்சிடறோம். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய தேகம் பொலிவுறுவதற்கு குறித்தான இந்த பயிற்சிகளை எப்படியாவது ஏற்று நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தேகம் தான் முக்கியம் இல்லைங்களா? பிணிகளற்ற ஒரு உடல் தான் இந்த கால சூழலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால எல்லாரும் தேக பொலிவோட ஆரோக்கியத்தோட இருந்துட்டாங்கனாலே அவங்களுடைய மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மனசு ஆரோக்கியமா இருந்தா அன்பு பெருகும், அன்பு பெருகினா சூழல் ரொம்ப அற்புதமா இருக்கும், சூழல் அற்புதமா இருந்தா குடும்பமே ஆனந்தமா இருக்கும், ஒரு குடும்பம் ஆனந்தமா இருந்தா ஒரு ஊரே ஆனந்தமா இருக்கும், இந்த உலகமே ஆனந்தமா இருக்கும். எல்லாருமே சத்தியயுக வாசிகளாக தான் இயங்க போறோம். இதுக்குள்ள நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு நாம ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே யாரெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆழ்ந்து பிரார்த்தித்து, இன்னைக்கே எல்லாரும் நிலாவை பார்க்காதவங்களா பார்த்துட்டு வந்துருங்க. இன்னில இருந்தே அந்த பிரார்த்தனை உங்களுக்கு ஓடட்டும். விடியல்ல எழுந்து நல்லா இந்த பயிற்சிகளை நான் இன்று துவங்குறேன். ஆனா இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் விரைந்து துவங்கி எல்லாரும் பயிற்சிகளை நல்லா ஏற்று இறைவனுடைய அந்த படகுலேயே ஏறி, அகத்தியர் ஐயாவுடைய ஒளிப்பாலத்திலேயே ஏறி, அனைத்து தெய்வங்களும் போட்டிருக்க ஒளிப்பாலத்திலேயே ஏறி எல்லாரும் எப்படியாவது விடுதலை அடைஞ்சிடணும். யாரும் பாதாள லோகம் நோக்கி போகக்கூடாது, அழிவுகளை ஏற்கக்கூடாது அப்படிங்கிற உள் உணர்வுகளை ஏற்று அனைவரும் இந்த
பயிற்சிகளை ஏற்போம். நன்றி. அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதமாம்மா. இதோட நமக்கு இந்த மீட்டிங் நிறைவடையுது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.